ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் டு தமிழ் ஸ்பீச் இந்த அதர் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஸோ சைனீஸ், அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் வேர்டிங்ஸாக கொடுத்தா அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்பீச்சஸாக கொண்டு வரணும்னா நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸே இருக்குது. அந்த டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. ஸோ நான் முதல் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் அது எல்லாமே பெய்டு வெர்ஷனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏஐக்குள்ளே போயிட்டு ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் அபவுட் தமிழ் ஸ்பீச், தமிழ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோ இருக்கு பாருங்க. இப்போ அது எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஏஐ டூலாக எடுத்து கொடுக்கும். ஸோ இது பாருங்க, இதுவும் பெய்டு தான். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு 200 வேர்ட்ஸ் இல்லை 500 வேர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லும். அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் தட் ஒரு 10,000 வேர்ட்ஸ் பர் ஒரு மந்த் $5 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வேர்டிங்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது, டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பெய்டு வெர்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்மளால வந்து ஒரு மினிமம் ஒரு சின்ன ட்ராமா கிரியேஷனுக்காக ஒரு 5,000 வேர்ட்ஸ் உள்ள ஒரு ட்ராமா கிரியேஷன், ஒரு சின்ன செஷன்ஸ் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே யூஸ் ஆகாது. ஸ்பீச்சிஃபை இருக்கு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த 11 லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை நான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக தான் கொடுத்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு $5 கொடுத்து பை பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேர்ட்ஸ் வரைக்கும் தான் யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு யூடியூபர் வந்து ஒரு தமிழ் ஸ்பீச் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மூலயமா ஸ்பீச்சஸோ இல்லை சிஸ்டம்ஸ் மூலயமா ஸ்பீச்சஸ் எடுத்து அதை வந்து ஸ்டூடியோவில் போட்டு மர்ஜ் பண்ணி போடும்போது கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக பார்த்து நம்ம இதை எடுத்து பண்ணோம். பட் இதுவும் பெய்டு வெர்ஷன். அப்புறம் டிடிஎஸ் ஃப்ரீ. ஸோ இந்த டிடிஎஸ் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெய்டு இல்லை, ஃப்ரீன்னு சொல்லுவான். பட் அவனும் ஒரு சர்டன் வேர்டு வரைக்கும் தான் கொடுத்துருக்கான். அதுக்கு மேலே வந்து பெய்டாக தான் கன்வெர்ட் பண்ணுறான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு வெர்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி பெய்டு வெர்ஷன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கிறது எங்கன்றதை பார்ப்போம். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் மேலே போயிட்டு crick.com டெக்ஸ்ட் ஸ்பீச்னு சொல்லி தமிழ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு யூஆர்எல் வழியாக ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 ட்ராமா செஷன்ஸ் வந்து தமிழ் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் இதில் ஒரே ஒரு லேக்கிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எது பண்ணாலுமே 2500 தான் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்டிங் செஷன் பண்ண முடியும். அடுத்த கான்வெகேஷன் வந்து அடுத்த 2500 வேர்ட்ஸுக்கு கான்வெர்சேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது எப்படி கன்வெர்ட் ஆகுது, எப்படி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலான்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது என்னுடைய சின்ன ட்ராமாக்கான ஒரு இது தமிழில் நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா அடிக்கடி இந்த மாதிரி விளம்பரம் வர்றது தான். ஸோ இது கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா 2500 கேரக்டருக்கு மேலே இருக்குன்னு சொல்லுது. ஸோ அது என்ன கேட்குதுன்னா 2500க்குள்ளே இருந்தால் அது ஒரு செட் ஆஃப் ஸ்பீச்சஸ் வந்து நமக்கு திரும்ப கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இதை வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி எக்ஸீட் ஆகும் போது நீங்கள் 2500 அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுக்க பாருங்க. அதை வந்து 2 செஷனாக பிரித்து அதுலேருந்து எடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2000 தான் இருக்கும், 2500 தான் இருக்கும். ஸோ ஜென்ரேட்னு கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட்னு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சாக கன்வெர்ட் ஆகிட்டு வரும். ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் வந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுல வந்து வாய்ஸ் ஆம்பளை கேர்ள்ஸ் அந்த மாதிரி வந்து வாய்ஸையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கனின்னு கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் பி கன்வெர்ட் அஸ் கனி. ஸோ கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இதை நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக தமிழ் கேர்ளுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் இருக்குது. ஸோ இது பல்லவி வேணுமா இல்லை இது சூர்யா இந்த மாதிரி வள்ளுவர் எது வேணுமோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ட்ராமாக்ஸ்க்கு அந்த இமேஜை போட்டு இந்த மாதிரி வீடியோவை வந்து மெர்ஜ் பண்ணி பண்ணலாம் நீங்கள். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேச முடியாதவர் வந்து ஒரு ட்ராமா கிரியேஷன் பண்ணணும், அவரால் பேச முடியல. ஸோ இது மெயினாக யார் மாதிரி பர்சனுக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகணும், அவரால் பேச முடியல பட் அவருக்கு நல்ல சவுண்ட் நாலேஜ், தமிழ் டைப்பிங் பண்ணி ஒரு நல்ல கதை எழுதுவார், அவரை இதில் டைப்பிங் பண்ணிக்கலாம். இங்கேயே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப்பிங் பண்ணிக்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போயிட்டு நீங்கள் டைப்பிங் பண்ணி இங்கே கூட நீங்கள் பிளக்இன் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் பாருங்கள், இந்த ஏஐ மூலிமா எடுத்தது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஜென்ரேட் ஆகும் போதும் இப்போ அவன் வந்து உங்களுக்கு $5 10,000 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் போட்டுட்டு ஏதாவது கரெக்ஷன் நீங்கள் போட்டுட்டு அதை ஜென்ரேட் பண்ணுறீங்க. அப்போ 10,000லேருந்து ஒரு 2,000 ரெடியூஸ் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது 8,000 to 7,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஏதோ ஒரு கரெக்ஷன் ஆகுது, திரும்ப நீங்கள் அந்த கரெக்ஷனை பண்ணிட்டு போட்டிங்கன்னா திரும்ப 2,000 காலி ஆகிடும். ஸோ அவனுங்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எப்படி சம்பாதிக்கணுன்றத டெக்னிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அசால்ட்டாக நம்மக்கிட்ட இருந்து சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு யூடியூபர் பிகினர் வித்தவுட் மணி ஒரு ஸ்பீச்சை வச்சு ஒரு ட்ராமா பிக்சரை வச்சு ஒருத்தர் கிரியேட் பண்ணணும்னு நினச்சாருன்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் போகுனீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் உருகிடுவாங்க. ஸோ ஒரு பேசிக்காக இருக்கிறவங்க, ஒரு பேச முடியாதவர் தன்னுடைய நிகழ்வுகளை ஒரு ட்ராமாவாக சொல்ல வரணும், அது எழுத்து மூலயமா சொல்லி அதை ஜென்ரேட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இதை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஸ்பீசஸ் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அது ஜென்ரேஷன் கேட்கும். ஸோ திரும்ப ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா அது விட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ப்ளே ஆகும். ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, நீங்கள் தான் வந்து அதுக்கு வந்து எடுத்து சொல்லணும், எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல பிச்சு அதிகமாக இருக்கணும், எந்த இடத்துல நிற்கணும், அடுத்தது என்டர் பண்ணி கீழே இறங்கி ஒரு டைமிங் கொடுத்து பேசும்போது அந்த ஃபீல் எல்லாமே நீங்கள் வந்து சென்டென்ஸாக வந்து இதுக்கு புரிய வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். நீங்கள் பேச அந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி அது கொடுக்கும். பட் இதுகிட்ட வந்து நம்ம அதுகிட்ட புரிய வைக்கணும், அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நீ இந்த மாதிரி கொண்டு வா அப்படின்றது, ஸ்பேஸ் கமா செமிகோலன் ஐஃபன் இதெல்லாம் வந்து நிறுத்தி போடணும். பட் இதுக்கு முன்னாடி காமிச்ச இந்த ஏஐ டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே இன்பில்டாகவே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு நமக்கு திரும்ப ரீப்ளே பண்ணணும். பட் ஆனால் அதுக்கு எல்லாமே பைசா. பட் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் எங்கெங்கே ஃபுல் ஸ்டாப்பு, எங்கெங்கே செமிகோலன் அப்போஸ்ட்ரோஃபீஸ் எல்லாமே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக கிடைக்கும். இப்போ இந்த இதில் வந்து நான் ப்ளே பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணது இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அது திரும்ப நமக்கு அழகாக ரீப்ளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் மூலியமா ஸ்பீச்சஸை நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அழகாக உங்களுக்கு டவுன்லோட வந்துடும். திரும்ப இந்த டவுன்லோட் இந்த MP3 வந்து நீங்கள் திரும்ப ஸ்டூடியோக்கு கொண்டு போயிட்டு இமேஜஸ் வச்சு இந்த கீழே இந்த மியூசிக் செட்டப்பை கீழே போட்டுட்டு அழகாக அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன சீனரிஸ் வேணுமோ அந்த ஸ்பீச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேன்வா நிறைய சைட்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் போட்டு அதை ரெடி பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போடலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள்
ஒரு பேச முடியாத நபர், வீட்டில் எதுவுமே பண்ண முடியலன்ற நபரும் சும்மா ஒரு பார்ட் டைமாக பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்யூ. இது இப்போ ஸ்டார்ட் பண்ண புது சேனல் சாஃப்ட் டெக்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாஃப்ட் டெக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் பெல் பட்டன் கொடுத்துருங்க. ஸோ இனி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ், யூடியூப் ரிலேட்டடு, இல்லை சிஸ்டம் ரிலேட்டடு, இல்லை ஹார்ட்வேர் ரிலேட்டடு, வேர்ல்டு வைட் ரிலேட்டட், அடுத்த டெக்னாலஜி எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்றத வந்து நான் டெய்லி உங்களுக்கு தமிழில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.